தமிழ்நாட்டில் உள்ள 172 கலைக்கல்லூரிகளிலும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. உள்ளிருப்பு போராட்டம். உயர்நீதிமன்றம் தீர்ப்புப்படி எங்களுக்கு 50,000 ஊதியம் வழங்க வேண்டும். பணி நிரந்தரத்துக்காக நாங்க பல வருஷமா போராடிட்டு இருக்கோம். 18 வருஷத்துக்கு மேல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய அனைத்து தகுதி எங்ககிட்ட இருந்த போதும் இன்னைக்கு தெருவுல நிக்கிறோம். நம்மை போன்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கௌரவ விரிவாளர்களுக்கும் உரியது. இந்த அரசு கேட்கலனா எங்களுடைய சான்றுகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ அந்த இடத்துல பாகுபாடு இருக்கா இல்லையா? அப்படியேப்பட்ட மீட்டிங் என்னவா இருக்கும்? மாணவர்களுடைய நலனை கருதி அதையும் மீறி வந்திருக்கீங்க பாராட்டலாம். அப்போ நம்ம டாக்டர் பட்டம் பெறக்கூடிய பணிப்பறிவுடைய நம்ம ஏன் யோசிக்க மாட்டோம்? யாரோ கொஞ்சம் பேர் வந்துடுவாங்க. இன்னும் திங்கட்கிழமை வரைக்கும் நம்ம போராட்ட வடிவத்தை மாற்றினால் மட்டும் இன்னும் ஒரு 10 நாள் இது அப்படியே கொஞ்சம் கடைசி வரைக்கும் நம்ம அங்கீகாரம் அமைச்சோம். குறைஞ்சது 40 வயசு கடந்து அந்த அரசுகிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை நம்ம 3 தான். நீண்ட காலமாக யூஜிசி தகுதி உடைய டாக்டர் பட்டம் பெற்றவங்க 7360 ஜிஎல்ங்களுக்கும் பணி பாதுகாப்பு இருக்கணும். யாராவது ஒருத்தவங்களை பணி நிரந்தரம் செய்தாலும் கூட அவர்களால் இன்னொரு ஜிஎல் பாதிப்படையக்கூடாது. நம்ம அவங்கள கைவிடக்கூடாது. ஸோ அதை நம்ம முதல்ல நம்ம மைண்டில் இன்னொருத்தின் வடிவமாக இயற்கையாகவே மிருகங்களுக்கு போராடி தான் இறப்ப பையன் நம்பக்கூடிய உணர்வு. சிங்கம் வேட்டையாடினா தான் அவரால் உயிர் வாழ முடியும். பூனை போய் எங்கன்னா திரும்ப வரும் ஆனே தெரியாது. அதுக்குள்ளே இது இடைப்பட்ட இந்த கெஸ்ட் லெக்சர் கூட 1800 பேர் கூட சகோதரர் சொன்னார். ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகு சில கல்லூரிகள் ஆரம்பத்தில் உண்மைதான். அந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகு என்னவோ பர்மனண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகு பர்மனண்ட் ஆர்டரை விட இந்த ஜிஎல்ங்க பண்ண ஒரு இது. அப்போ கால போக்கில் போக அடடா நம்மளும் இந்த ஜிஎல் தான் இருக்குது. 5 பேர் விலகிடுவோம், அதுக்கடுத்து ஒரு 5 பேர், அந்த மாதிரி விலகாமல் இன்னும் கூட்டத்தை கொஞ்சம் சேர்க்கறதுக்கு பாருங்கள். எவ்வளோ நமக்கு இடையூறுகள் தந்தாலும் அந்த இடையூறுகளை நம்மளுடைய அதான் அந்த இடையூறுகள் ஏதாவது நமக்கு பயமுறுத்தி தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு போராட்டன்றது சாதம் கிடையாது. எல்லாருமே நிறைய அச்சுறுத்தல் தரதான் செய்வாங்க. அந்த அச்சுறுத்தல்களை நம்ம கண்டுக்காமல் மட்டுமல்ல, நம்மை போன்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கௌரவ விரிவாளர்களுக்கும் உரியது. அதனால் நம்ம எல்லாருமே இது நமக்கான வாழ்வாதாரன்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கின்ற வரைக்கும் அப்போ தான் இந்த போராட்டம் வெற்றி பெறும். ஏன்னா இன்றைக்கி நம்ம 20 பேர் உட்காந்துருக்கோம். நாளைக்கு யாரும் நம்மளை எண்ணி நகையாடக்கூடாது. அப்படியே அவங்க ஆடுனாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு 10 நாள் லீவ் போட்டு சம்பளம் இல்லை அப்படின்னு போனால் கூட பரவாயில்ல. எவ்வளோ நாள் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இழந்து சம்பளம் இல்லாமல் இருக்கும். இந்த 10 நாளுடைய சம்பளம் நம்ம யாருக்கும் ஒரு தானம் பண்ணி தான் இருக்கணும். ஒன்றும் தப்பு கிடையாது. அது நம்ம பண்ணதுனால அரசு பண்ணதாக இருக்கணும். வணக்கம். நம்மளுடைய திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில கடந்த 16 ஆண்டுகளா நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. தமிழ்துறையில நான் வரும்போது 6000 ரூபாய் சம்பளம். எம்ஏ மட்டும் குவாலிஃபைடு இருந்தா போதுன்ற ஒரு பட்சத்துல வேலைக்கு வந்தாங்க. அதுக்கடுத்து எம்ஏ ஆச்சு, பிஎடு, எம்எடு, நெட்டு, செட்டு, பிஹெச்டி
யூஜிசி எல்லாம் என்னென்னவோ சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நாங்க முடிச்சு வந்த போதும், இன்னைக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய அனைத்து தகுதி எங்ககிட்ட இருந்த போதும், இன்னைக்கு தெருவுல வந்து நிக்கிறோம். என்ன காரணம்? பணம். பணம் இல்லாம வாழ்க்கையே இல்லைங்க. எங்களுக்கு என்னங்க கேக்குறோம் நாங்க அரசாங்கத்திட்ட எதிர்த்தோ, இல்ல இந்த கலைஞர் பீரியட்ல தான் நாங்க வேலைக்கே வந்தோம். அதுக்காக நாங்க எல்லாரும் எங்களுடைய வீட்ல கலைஞரை ஒரு தெய்வமா தான் என்னைக்கும் வச்சிருக்கோம். இருந்த போதும் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்க பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரம், இப்போ வந்து பென்ஷன் கூட இல்லைன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல இப்பவே எங்களுக்கு 47, 50 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல நாங்க வேலைக்கு வந்து சம்பாதிச்சு என்னங்க பண்ண முடியும்? அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு இருந்தும் ஏன் எங்களுடைய கோரிக்கைகளை செவி மடித்து கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எங்களை எல்லாம் ஒரு மனிதர்களை கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு மேஸ்திரிக்கு கூட 1200 ரூபாய் கூலி தராங்க. ஆனா எங்களுக்கு அது கூட இல்லைங்க. ஒரு நாள் தான் சம்பளம், 12 மாசம் சம்பளமும் கிடையாது. இத்தனைக்கு பாகுபாடு. நீங்க வேற, நாங்க வேற. ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு ஜிஎல். ஆஃப்டர் ஒரு மாதிரி அவங்க சொல்லும் போது அந்த வலியும் தீண்டத்தகாதவனை விட அதிக கொடுமையும் வலியுமா இருக்குதுங்க. ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டா கூட எங்களுக்கு அவ்வளவு ஒரு மான பிரச்சனை. மானத்தை இழந்து, தன்மானத்தை இழந்து, படிப்புன்ற ஒரு கௌரவத்தை கூட தொலைச்சு பேர்ல வச்சுட்டு இருக்கிறோமே தவிர அந்த கௌரவத்துக்கு எல்லாம் நாங்க 16 ஆண்டுகளா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அரசாங்கத்துக்காக நாங்க எல்லாம் உழைச்சிட்டு இருக்கோம். உயர் நீதிமன்றமே எங்களுக்காக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 57,500 ரூபாய் சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி அதையும் கொடுக்கல. 50,000 ரூபாயாவது கொடுங்கன்னு சொல்றோம். எங்களுக்கு அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களை ஒரு பணி நிரந்தரம் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்ச காலம், குறுகிய காலம் தான். மனுஷனுக்கு தொட்டதெல்லாம் நோய் வருது. ஒரு டாக்டர் கிட்ட போனா கூட 500 ரூபாய் மினிமம் சொல்றாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்பா அடையுது. எங்க கிட்ட படித்த மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியில சிறப்பும் சீர்மமா இருக்கும்போது, பசங்களுக்கு கீழே இருந்து ஏணிப்படியா உயர்த்தி இருக்கக்கூடிய நாங்க அரை வயிறும் கால் வயிறும் பசிக்கும் பஞ்சிக்குமா எல்லாம் இன்னைக்கு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கோம். டீ கடை வச்சுட்டு இருக்கோம். சைக்கிள்ல காய்கறி வியாபாரம் பண்றோம். அப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமை எங்க நிலைமையில இருக்கு. அதனால இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் மூலமாக அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சமாவது செவி மடித்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை கொடுப்பாங்கன்னு சொல்லி முழு நம்பிக்கையோட இந்த பேட்டியை கொடுக்குறேன். நன்றி. தமிழ்துறை, கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி, திருவண்ணாமலை. நன்றி. வணக்கம். திருமதி ராதிகா. வணிகத்துறையில கெஸ்ட் லெக்சரா 18 ஆண்டு காலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கோரிக்கையை முன்னிட்டு நாங்க இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டுட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு எங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு பண்ணணும். உயர்நீதிமன்றம் தீர்ப்புப்படி எங்களுக்கு வந்து 50,000 ஊதியம் வழங்க வேண்டும். பணி நிரந்தரத்துக்காக நாங்க பல வருஷமா போராடிட்டு இருக்கோம். 18 வருஷத்துக்கு மேல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு, 50,000 ஊதியம் மற்றும் வந்து பணி நிரந்தரம், இதுக்காக தானே தவிர மற்றபடி நாங்க வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த ஒரு செயல்பாடும் நாங்க வந்து செஞ்சுட்டு இல்லை. ஸோ எங்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து மட்டும்தான் நாங்க வந்து இங்க வந்து உட்காந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். மற்றபடி வேற எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதை வந்து தமிழக அரசு கொஞ்சம் செவி சாய்த்து எங்களுக்கு செய்ய வேண்டும் என நாங்க எல்லாரும் கேட்டுக்கொள்கிறோம். எங்களை இதுக்கு மேலேயும் வந்து போராட்டத்துல வந்து ஈடுபடாதபடி கொஞ்சம் விரைவில் அவங்க வந்து இதுக்கு எதனா ஒரு முடிவு வந்து விரைவில் அறிவிப்பு வரும்ன்றது நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க வந்து நாங்க எடுக்கல, நாங்களாம் வந்து சரியா வந்து முறையில வரல அப்படின்ற பட்சத்துல எங்களுடைய சான்றிதழ்லாம் வந்து தமிழக அரசு கிட்ட இருந்து ஒப்படைக்கிறதுக்காக நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அந்த சூழ்நிலை எங்களை ஏற்படுத்தாம எங்களை வந்து பணி நிரந்தரம் அல்லது பணி நிரந்தரம் பண்ணணும், இல்லைன்னா 50,000 சம்பளம் வழங்கணும்னு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. முனைவர் எஸ் முருகன், தாவரவியல் துறை, கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி, திருவண்ணாமலை. தமிழ்நாடு மக்கள் முதல்வர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். கௌரவ விரிவுரையாளர் சார்பாக தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள 172 கலைக்கல்லூரிகளிலும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. உள்ளிருப்பு போராட்டம். எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆட்சிகள் மாறி மாறி நடந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. நீண்ட காலமாக 10-15 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும். யுஜிசி அறிவித்த, உயர்நீதிமன்றம் அறிவித்த எங்களுக்கு 50,000 ஊதியம் வழங்க வேண்டும். பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். மகளிர்களுக்கு
மகப்பேறு விடுப்பு அளிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களும் தொடர்ந்து 15 நாட்களாக போராடி கொண்டு வருகிறோம். இதனால் வரை தமிழக மக்கள் முதல்வர் அவர்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் எங்களை இதனால் வரை அழைத்து பேசவில்லை. உயர்கல்வித்துறை தூங்கிக் கொண்டு இருக்கின்றதா என்று தெரியவில்லை. திராவிட கொள்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தில் கருத்தியல் கொள்கைகள் ரீதியாக பொறுப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை கேள்விக்குறிகளாக இருக்கிறது. நீண்ட காலமாக 10,000, 15,000, 20,000, 25,000 வரைதான் இதனால் வரை பெற முடிகிறது. டாக்டர் பட்டம் பெற்று நெட்டு செட்டு முடித்தவர்களுக்கு இதனால் வரை ஊதிய உயர்வு குறைவாகவே உள்ளன. துப்புரவு பணியாளர்கள் முதல் உயர்மட்டத்தில் இருக்கிற வரை இன்று ஊதிய உயர்வு உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எத்தனை பட்டங்களை பெற்றிருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. மக்கள் முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்களுக்கு பணியாணை வழங்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமர்ந்து 4 ஆண்டுகள் முடிகிறது. 4 ஆண்டுகள் முடிந்தும் கூட இதுநாள் வரை ஒரு டிஆர்பி உடன் நடத்தவில்லை. 2006 முதல் 2011 வரை இருந்த திமுக அரசு அப்போது 4 டிஆர்பிகளை வருடம் 2000 பேராசிரியர்களை நியமித்தது. இப்போது 4 ஆண்டுகள் கடந்தும் கூட ஒரு டிஆர்பி கூட நடத்தவில்லை. இது கௌரவ விரிவுரையாளர்களை வஞ்சிக்கிறது. கௌரவ விரிவுரையாளர்கள் வருடம் மனவேதையில் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தமிழக அரசு திராவிட மாடல் அரசு விரைவாக பணியாணையும் சம்பள உயர்வும் வழங்க வேண்டும் என்று மக்கள் முதல்வர் அவர்களுக்கு திராவிட கொள்கை ரீதியில் இருக்கும் எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி மாத சம்பளம் 50,000 வழங்க கோரியும், சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பணி நிரந்தரம் வழங்க கோரியும் தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கௌரவியலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் உள்ளிருப்பு போராட்டமும் வகுப்பு போராட்டமும் நடைபெற்று வருகிறது. ஏனெனில் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய கௌரவியலாளர்கள் யுஜிசி தகுதியின் அடிப்படையில் நியமனம் செய்யவில்லை என்ற கடிதத்தை கொடுத்துள்ளார்கள். இதனால் எங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதிலும் சிக்கல் நீடிக்கிறது, பணி நிரந்தரம் பெறுவதிலும் சிக்கல் நீடிக்கிறது. எனவே அதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலும் அதனை அரசின் கவனம் பரிசீலனை செய்யும் வகையிலும் பார்த்தா இன்று தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறோம். இதுவரை தமிழ்நாடு உயர்கல்வியின் சார்பாக எங்களிடம் அரசு எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. மாணவருடைய நலன் கருதி நாங்களும் கல்லூரியில் சுழற்சி முறையில் போராட்டத்தை நடத்தி வருகிறோம். ஒரு மண்டலத்தில் இன்று போராட்டம் நடைபெற்றால் மற்ற கல்லூரிகளில் மற்ற மண்டலத்தில் இன்னொரு நாள் போராட்டத்தை நடத்தி வைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான போராட்டத்தை கொண்டு வந்தால் மாணவர்கள் பாதிப்படைவார்கள் என்ற காரணத்தை கருதியும் தமிழ்நாட்டில் மாணவர்களின் நலனுக்காக தமிழ் புதல்வன் இது மாதிரி திட்டங்கள்லாம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதுக்கு காரணம் எங்களை மாதிரி கெஸ்ட் தான் 65% நாங்கள் பணிபுரிந்து வரோம். இப்படி சூழ்நிலை நாங்கள் முழுமையா வகுப்பு புறவங்களை நடத்தினால் அது அரசுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுகிற ஒரு கருதிதான் நாங்க சுழற்சி முறையில கவனிப்பு நடத்தி வரோம். தொடர்ச்சியா அரசு எங்களுடைய கோரிக்கை மறுபரிசீலனை செய்யாவிட்டால் வரக்கூடிய பல்கலைக்கழக எழுத்துக்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளோம். அது பிறகும் இந்த அரசு கேட்கலனா எங்களுடைய சான்றிதழ்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற உள்ளது என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. முனைவர் வே. தங்கராஜ், திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி மாநில ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவியலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு. நன்றி.